திருச்செந்தூர் கோயில் போறதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். நான் வெளியே வந்தா தூரத்துல ஒரு உருவம், நல்ல ஹைட்டு, கை வந்து கிரிக்கெட் பேட் மாதிரி இருக்கு. ஆள் அப்படியே திரும்பினா அது வித்யுத் ஜாமால். அது அவர் வந்து ஹாய் அப்படின்னு கை கொடுத்தாரு. நம்ம வந்து வேஷ்டி சட்டை நெத்தியில பட்டை போட்டுக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்தேன். நான் சிவா அப்படின்னாரு. எஸ் சார், சிவா சிவா கிரேட் மேன், ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூனாரு. கை அப்பவே இறுக்கியா பிடிச்சாப்ல. ஐயோ இவர் கூட தான் நம்ம ஃபைட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஓகே சார் சி யூ இந்த ஈவினிங் சொல்லிட்டு கோயிலுக்கு போய் நேரா முருகா அந்த மனுஷன்ட்டு மட்டும் நீ பத்திரமா பாத்துக்க, ஒரு பஞ்சு மூஞ்சில விழுந்தாலும் உனக்கு என்னை அடையாளம் தெரியாம போயிடும், இது ஓம் பொறுப்பு, நீ பாத்துக்கன்னு சொல்லி வந்தேன். அப்புறம் அந்த ஃபைட் வந்துச்சு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு. அப்ப நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டதெல்லாம் ஒண்ணுதான், அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கிறோம். லோஜக் மோஜக் பஜக், இதுதான் நம்ம தாரக மந்திரம்னு சொல்லிட்டு அங்க போனேன். ஆக்ஷன் பண்ணும்போது அந்த ஆள் தடுக்கிறாப்ல, தடுக்கும் போதே வலிக்குது. நான் அங்க நின்று பண்ணிட்டு வெளியே வந்து இந்த ஆள் உண்மையிலே அடிக்கிறான், இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஃபைட்டை பயங்கரமா பண்ணி, ஏன்னா அவர் ப்ரொஃபஷனல், அவர் பயங்கரமா யூ கேன் டூ இட் மேன், கம் ஆன் மேன், யூ கேன் டூ இட். அப்படி கையை மட்டும் கொடுக்காத, நீ நசுக்கி விட்டுருவ, இந்த வேலையை வச்சுக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணேன். பட் ஃபைட்டை பயங்கரமா பண்ணி ஆகணும், ஏன்னா ஸ்கிரிப்டோட ரொம்ப பீக் மூமெண்ட் அது, கிளைமேக்ஸ் பயங்கரமா இருக்கணும். அப்போ ஓகே நம்ம என்ன மாதிரி பண்ணி ரிஹர்சல் பண்ணியாவது பண்ணிடலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணி இறங்கி